ஸோ நம்ம வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வச்ச செடிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட அப்டேட் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க போகிறேன். ஸோ வெல்கம் டு மை ஃப்ரூட் ஃபேமிலி. ஸோ இது வந்து நாட்டு வெள்ளரி, மஞ்சள் வெள்ளரி, நல்லா பெருசாக வரும். இதை விதைக்கி போட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து கொக்கோ பிட் போட்டு அதுக்கப்புறம் தான் இது முளைச்சே வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து கஷ்டப்பட்டு நிறைய தண்ணி ஊற்றி முளைச்சி வந்திருக்குது. ஸோ இதை கொண்டு போய் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதாக இப்படி எடுத்து கையில் கொண்டு போய் அழகாக அப்படியே நெட்ட வேண்டியது தான். ஸோ இந்த பாக்ஸில் முளைச்ச விதைகளெல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த தென்னை மரத்துக்கு கீழே நெட்டி வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் நிறைய தண்ணி வரும், கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் எப்போவுமே அப்படின்றக்காக இங்கே நெட்டி வச்சுருக்கேன். அந்த சைடு தெரிகிறது வந்து சாம்பார் வெள்ளரி. ஸோ அதில் வந்து க்ரீன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் வரும், இது வந்து ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நெட்டி வச்சுருக்கேன். இதோட அப்டேட் வந்து வீடியோ நம்ம பார்த்தா தான் தெரியும், நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும். ஸோ நம்ம பார்ப்போம். இது வந்து போன்சாய் மூங்கல், நிறைய பேர் இதை குட்டை மூங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வச்சு 2 மாதம்தான் ஆகுது. இது ரொம்ப சின்னதாக தான் வச்சது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தா இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்பவுமே விலை கம்மியாக தான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க போல், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இது வந்து தொட்டாச்சினிங்கி, இதுவும் வச்சு ஒரு 2 மாதம்தான் இருக்கும். ஸோ இதோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ட்ரம்முக்குள்ளேயும் கூட நிறையா இலைகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பெருசாக வர்றதுனால கொஞ்சம் மேலேருந்து இப்போ கீழே இப்படி வரட்டும் அப்படின்றக்காக இப்படி நான் பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு செடி. இது வந்து வியட்நாம் மால்ட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெரைட்டி. இதோட காய் வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வெளியில் பச்சை கலர்லேயும் உள்ளே வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இது வந்து ஒரு ஒட்டு ரகன்றனால கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு சம்மர் டைம்ன்றனால வந்து கொஞ்சம் இப்போ தான் வந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஏலக்காய், நான் ஊட்டி போனப்போ வாங்கினது. ஸோ இந்த நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஏலக்காய் வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈரமான பகுதியில் வைக்க சொன்னாங்க. நான் எப்போவுமே ஈரமாக இருக்கிற பகுதியில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம் இதோட அப்டேட் என்னென்னு போக போக நம்ம வீடியோஸ்க்கெலாம் பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்குறத வந்து சைப்ரஸ் ஆல்ட்ரோனோபோலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக தான் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வைப்பாங்க, இல்லைன்னா தண்ணி அதிகமாக்குற பகுதியில் வந்து வைப்பாங்க. ஸோ ரொம்ப சின்னதாக தான் வாங்கி கொண்டு வந்து வச்சது. இப்போ பார்த்தா இது தொட்டியவே மறைக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு. ஸோ இது வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்குங்க. இதுலேருந்து கொஞ்சம் விதைகளும் கூட விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது போட்டால் முளைக்குமா இல்லையா அப்படின்றது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியலை. ஆனால் இதை கட் பண்ணி வச்சா கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சது தான் நிறையா வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்குறது வந்து பிங்க் வெரைட்டி. உள்ளே வந்து இது வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து பழம் வந்து பிங்க் கலரில் இருக்கும், வெளியில் எப்பவும் போல் ரெட் கலரில் தான் வரும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிடச்சது தான் வந்து காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து எப்போ காய் பிடிக்கும் அப்படின்றத. இது வந்து ரெட் ட்ராகன் ஃப்ரூட் வெரைட்டி. இதுவும் வச்சு 2 மாதம் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து இது தளிர் விட ஆரம்பிச்சிருது. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து இறந்து போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனாலும் வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு கீழே இருக்கிறது வந்து ப்ரொக்கோலி. ஸோ இந்த இடத்துல வந்து சீடு வந்து கொஞ்சம் விழுந்திருக்கும் போல், அதனால் வந்துருச்சு. இங்கே தண்ணி மோஸ்ட்லி அதிகமாக ஊற்றுறதில்ல, ஆனாலும் வருது. ஸோ நம்ம லேண்டுக்கு இது வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சின்னதாக வச்சு வளர்த்தி பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும் வருமா இல்லையா, இது எப்படி கேர் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களெல்லாம் பற்றி தெரியும். ஸோ நம்ம அன்னூர் பகுதிகளில் வந்து இது வைக்கிறாங்க அப்படின்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கார்டன் சின்ன சின்ன கார்டன் ஏரியா வச்சுருக்காங்க அப்படின்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வளர்க்குறதுன்னு பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து யானைக்காது அத்தி. இது வச்சு சின்னதாக இலைகள் எல்லாமே விழுந்துருச்சு. ஸோ இது வந்து செத்துரும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஸோ சின்னதாக முன்னாடி தான் கொஞ்சம் தளிர் விட்டுருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் டக்குன்னு பிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து காய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பார்த்தா இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிவப்பு கலரில் பெரிய பெரிய பழமாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட 2 வெரைட்டிலையுமே அத்திப்பழம் இருக்குது. சின்னதாக இருக்கிற க்ரீன் கலர்லையும் இருக்குது. ஸோ இதுவும் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இங்கே தண்ணி நல்லா வரன்றனால டக்குன்னு உயிர் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ இது வந்து இழந்த மரம். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது என்னன்னே தெரியல ஆக்சுவலாக. ஸோ செடியிலிருந்தே இது வந்து ரெட் கலரில் வந்து ஒரு விஷயம் வருது. ஸோ இது எவ்வளோ தடவை பிடுங்கி போட்டாலுமே வந்துடுது. ஸோ இது நல்லதா கெட்டதான்றது ஒரு விஷயமே எனக்கு தெரியலை. ஸோ நானும் நிறையா தடவை இதை பிடுங்கி வீசியிருப்பேன். ஆனாலும் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறையா பூ விட ஆரம்பிச்சிருச்சு. காய் சின்ன சின்னதாக விட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நிறையா காய்கள் விடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.